ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூகோ பேங்க் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டுக்கு க்ரீன் பின் எப்படி செட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு க்ரோம் போயிருங்க. க்ரோம் போயிட்டு யூகோ க்ரீன் பின்னு சர்ச் பண்ணுங்கள். யூகோ க்ரீன் பின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டாக வர யூகோ க்ரீன் பின் ஜென்ரேட்டர்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னா ஸ்க்ரீன் இது மாதிரி தான் வரும். இதில் க்ரீன் பின் இருக்குல்ல, அதை ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் உங்களோட கார்டோட ஃபுல் நம்பர் டைப் பண்ணுங்கள். கார்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, அது ரொம்ப பொறுமையாக பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்தோன்னே அடுத்தது கார்டோட மந்த்து இயர் டைப் பண்ணுங்கள். முடிகிற மாதம் எந்த மாதமோ அந்த மாதமும் வருஷமும் பார்த்து போடுங்க. அதோட கார்டோட பின்னாடி சைடில் ஒரு 3 நம்பர் இருக்கும் ஒயிட் கலரில். அந்த நம்பரை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணணுமோ 4 நம்பரு செட் பண்ணிக்கிங்க. ஏதாச்சும் ஒரு 4 நம்பரை செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேஜில் 4 நம்பர் போடணும். அதே பார்த்து காப்பி இந்த சைட்லேயும் அதே 4 நம்பரை போடணும். 2 தடவை ஒரே நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சான் இருக்கும். அந்த கேப்சானை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு செட் ஓடிபின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா வந்தோன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் காமிச்சிரும். அதுக்கு உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது இது மாதிரி வந்துடும். உங்களோட பேர் காமிச்சிடும், கார்டு நம்பர் காட்டும், அக்கௌண்ட் நம்பர் காட்டும், ஓகேன்னு வந்துடும்.